ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ரப்பர் பேண்டில் எப்படி பிரேஸ்லெட் செஞ்சுருக்கா காமிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டூல் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பேண்ட் எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டுக்கிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கிட்டு இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி விட்டுக்கிட்டிங்களா. ஓகே, நான் விட்டுருக்க மாதிரி விடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து இதை நார்மலாக இதே அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ சுற்றி காமிச்ச மாதிரி சுற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத வந்து அப்படியே மேலே இருக்கிற ரப்பர் பேண்ட் மேலே இப்படி போடணும். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரப்பர் பேண்டை மேலே இந்த ரப்பர் பேண்டை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கலர் ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரே ரப்பர் பேண்டில் செய்கிறதுனா நிறைய ரப்பர் பேண்ட் தேவை. இல்லை நான் கலர் பேண்டில் செய்கிறேன்னா கொஞ்சோண்டு போதும். இந்த மாதிரி எடுத்து இப்படி ஈர்த்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு செய்கிறப்பது வரும். சரியா? நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் இதுவாக தான் போடணும், நார்மலாக தான் போடணும். நெக்ஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டு பாருங்கள். ஆரஞ்சும் ரெட்டும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கணும் ஃபஸ்ட். அப்போனா தான் நல்லா க்ரிப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி போடணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் டெய்லியும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சா? இப்படி கிடைக்கிற பொழுது நான் கையில் போட்டிருக்க மாதிரி நல்லா வரும். ஓகேவா? அதுக்கு வந்து கொக்கிலாம் இது வச்சுக்கலாம். இந்த எஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் போய் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப அலைச்சல் பட வேணாம். ஓகேவா? இங்கே பாருங்க, எஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கலரை நான் போட்டு இது பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே இதை கீழே எடுத்துட்டு இப்படி இழுத்துக்கோங்க. அப்போனா அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து க்ரிப் ஆகும். ஓகேவா? அதனால தான் நான் இழுக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கலர் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, இங்கே பாருங்க, நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா? என் கை சைகையை பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போங்க. உங்கள் கை சைஸ்க்கு வேணும் அப்படின்னா உங்கள் கை சைஸ்க்கு பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். என் கை சைஸ்க்கு வருதான்னு பார்க்கலாம். அது மீறி வரலன்னா நான் வேறு யாருக்காவது கொஞ்சம் நீங்கள் நெக்லஸாக போடுறதுனாலும் போடலாம். ஆனால் ரப்பர் பேண்டில் தயவு செய்ய யாரும் நெக்லஸாக செய்யாதீங்க, ஏன்னா ரத்த கட்டிக்கும். கையிலே கொஞ்சம் நம்ம கைக்கு பத்திர மாதிரி தான் போடணும். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக தொலைதொலைன்னு இருக்கக்கூடாது. நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருக்கணும். போடுற பொழுது நல்லா இழுத்து போடுற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இழுக்க முடியாது, ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கலண்டுட்டு வரும் அந்த கொக்கி போட்டாலும். ஓகேவா? இப்படி பண்ணு. கேமராக்கு முன்னாடி முக்கிட்டு தான் காமிக்கிறேன். இப்படி வருதா? உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ப்ளூ மட்டும்தான் போட மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு போட்டதோடு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ளூ இப்போ போடுறேன். இருங்க, காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிங்க் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலராக செய்கிறதுனாலும் கலராக செஞ்சால் இங்கே பாருங்கள், இங்கே வச்சிருக்க அளவுக்கு பேண்டு போடும். இதே மாதிரி ஒரே கலர் செய்யணும்னா கொஞ்சம் பேண்ட் அதிகமாக வேணும். இருங்க, என் கைக்கு நான் போட்டு பார்க்குறேன். இதோ இன்னும் 2 சேர்த்துட்டு போடணும். அப்போனா தான் என் கைக்கு பத்துற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஆரஞ்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஸில் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. மினிமம் 7 or 8 கலர்ஸ் இருக்கணும் கலர் பேண்ட் செய்யுங்கன்னா. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். டெய்லி உங்களுக்கு ஃபன்னியான இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறது நிறைய வீடியோஸ் வரும். டெய்லியும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிய போகுது. இங்கே சைடில் இருக்கிறது தான் நீங்கள் இப்படி பண்ணணும். கார்னர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ரப்பர் பேண்டு, அதில் தான் நீங்கள் இப்படி பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிசைனிங் தான் வந்துச்சு பாருங்கள். இப்படி வந்து அது டபுளாக தெரியுது பாருங்கள். எடுத்துக்கிட்டு நான் ஊக்கே போட்டுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு இந்த எஸ்கோக்கி கிடைக்காது. எஸ்கோக்கி கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க வந்து ஊக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இது ஒரு ஊக்கே தான் யூஸ் பண்ணுறேன். ஊக்கு தான், இங்கே பாருங்க, ஊக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ ஊக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதை இப்படி எடுத்துக்கிட்டு ஊக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஊக்கு எடுத்துக்கிட்டு இந்தக்குள்ளே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டுக்கணும். விட்டுட்டு இப்படி ஊக்கை இது பண்ணுவீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஊக்கில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக லூஸாக இருக்கும். அதுவே இந்த மாதிரி எஸ்கோக்கியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, நம்மளுக்கு 2 கையிலையும் சூப்பராக கிடச்சிருச்சு. இது வந்து நான் எஸ்கோக்கியில் பண்ணேன். இந்த எஸ்கோக்கியில் பண்ணதை நான் இன்னொரு நாள் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஊக்கில் தான் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி. பட் எஸ்கோக்கி எப்படின்னா அங்கே மாட்டுறது, அதுக்கப்புறமா மாட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பாய்.